கேரக்டர் மேலே இருக்க ஒரு கோவம். அவங்க கோவத்தை வந்து நான் வந்து என்னோட எப்படி சொல்கிறது ஒரு ட்ராஃபியாக தான் பார்க்குறேன். கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கேன், கரெக்டாக நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இன்னும் படம் பார்க்கல. அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் படம் பார்க்கலங்க. எனக்கு முன்னாடி அவங்க படம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வெளியே வந்து ஒரு பக்கம் வந்து கோமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து செம்மையாக நடிச்சிருக்கீங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் வந்து ஏன் விசிட்டிங் கார்டெலாம் கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும் எதுக்கு விசிட்டிங் கார்டு கேட்குறாங்கன்ட்டு. ஓகே. ஸோ அண்ட் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணுறதுக்கு நான் பயப்படவே இல்லைங்க. இப்போ நான் இந்த ஸ்டோரி பண்ணலன்னா வேறு யார் பண்ணணும் சொல்லுங்கள், அவங்க வந்து பண்ணட்டும். அது எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன, நம்ம சொல்கிற மெசேஜ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். என் மூலியமாக ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறதுல வந்து என்றைக்குமே எனக்கு வந்து சந்தோஷம்தான். ஓகே, அதை நல்லா நடித்து கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் சந்தோஷம்தான். இதை நான் வந்து ஒரு வெற்றியாக தான் பார்க்குறேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ், அவங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க. அரை மணி நேரம் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னதான் வந்து அந்த கேரக்டர் மேலே அவங்களுக்கு ஒரு ரேட் இருந்தாலும் பாலா மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் 180 நாள் பார்த்துருக்காங்க. இதை வச்சு நான் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல அவங்க. ஓகேவா? இந்த படத்தை பார்த்துட்டு பாலாவுக்கு வந்து நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குப்பா, இல்லை நல்லா நடிக்கிறப்ப யாராவது சொன்னால் அதுவே எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த மெசேஜ் போய் சேர்ந்தா சந்தோஷம். இந்த ரெண்டு விஷயம் தான். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் எல்ஸ். படம் பார்க்கல, ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ½ hour எல்லாரோட அன்பு உங்களுக்கு கிடைச்சது. எவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆனீங்க நீங்கள்? ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? லைக் நம்ம ஒரு 50 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம், இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் என்னை வந்து இதோ கேமராமேன் சாரும் டேரக்டர் சாரும் அது அந்த 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 சைடில் பாம்பு இருக்கா, சுறா இருக்கா, எறா இருக்கான்னு தெரியல, அதில் போய் குதின்ட்டு 5 வாட்டி குதிக்க வச்சு ஒயிட் ஷாட் ஒன்று, மிட் ஷாட் ஒன்று, லாங் ஷாட் ஒன்று, கை காலெலாம் நடுங்கி எடுத்த படம். ஸோ இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படியே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். அது கூட பரவாயில்ல. அந்த ரெயின் ஃபைட்டு 3 நாள் நடுங்கிட்டே அந்த பல்லுக்கிலாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. விட்டுதான் கொட்டியிருக்கோம் பல்லு, அந்த அளவுக்கு ஆடிடுச்சு. அதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்தது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக கிரிஞ்சு பண்ண விரும்பல நான் மைக்கில் சொல்லி. சந்தோஷம் உள்ள இருக்க பாதி தான் வெளியே காட்டுறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர்.